வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் கிட்ஸுக்கெலாம் கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு சிம்பிளான லஞ்ச் பேக்கிங் செய்யலாம். நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தேன். அதில் இந்த மாதிரி ஒரு 10 முந்திரி பருப்பை செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். 4 கொத்து புதினா, 4 கொத்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அது கூடவே சின்ன சைஸில் புளி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்ச சாதம் ஒரு கப் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, புதினா மல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னீர் 65 செஞ்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், கொஞ்சம் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை மாதிரி தண்ணி கலந்து பேஸ்ட் ஆக்கிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து 100 கிராம் பன்னீரை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் விட்டுடலாம். 1/4 மணி நேரம் கழித்து எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு அதை நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். அவ்வளோதாங்க, பன்னீர் 65ம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி புதினா சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மார்னிங் டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பக்கம் சாதம் வெந்துக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம இதெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடித்து குயிக்காக லஞ்ச் பேக்கிங் பண்ணிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.